கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கூட அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தற்காலிக தோல்விகளை நினைச்சு நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கலாம். என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லை, என் வாழ்க்கையில நன்மைகளே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கலாம். நான் நல்ல வாழ்க்கை தானே வாழ்றேன், நீதியா தானே இருக்கேன், நேர்மையா தானே இருக்கேன், ஏன் என் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை என்று சொல்லி நீங்கள் புலம்பலாம். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை முன்னேற்றமில்லாத சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். நீதிமானுக்கும் துன்மார்கனுக்கும் இதான் வித்தியாசம். நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் இதான் வித்தியாசம். நல்லவங்களுடைய வாழ்க்கையை வேதம் சொல்லுகிறது, சூரிய பிரகாசம் எப்படி காலையில தோன்றி உதிக்கிற சூரியன் அப்படியே மேலெழும்பி உச்சக்கட்டத்திற்கு பிரகாசமாய் செல்லுகிறதோ, அதே போல நீதிமான்களின் வாழ்க்கையும் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, நீங்க நீதியா நடக்கிறத நினைச்சு இப்போ சில தோல்விகளை சந்திக்கிறதா நீங்க பார்க்கும்போது வருத்தப்பட்டு கலங்க வேண்டாம். உங்க வாழ்க்கை கண்டிப்பா உயர எழும்பும். சூரிய வெளிச்சத்தை போல உயர எழும்பி எழும்பி உச்சக்கட்டத்திற்கு செல்லும். நீங்கள் பிரகாசிப்பீர்கள். நீதிமான்களாகிய நீங்கள் தோற்று போவதில்லை. துன்மார்கரின் வாழ்க்கை அப்படி தோல்வியில் முடியலாம். உங்கள் வாழ்க்கை தோல்வியில் முடியாது. உயர உயர சென்று பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல உங்கள் வாழ்க்கை இருக்க போகிறது. கலங்காமல் இருங்க. தோல்விகளை வெல்லுங்கள். கர்த்தரை நம்புங்கள். தொடர்ந்து நம்புங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.